வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு. ஊரே மாறி போச்சு போலியே. என்னத்த சொல்ல, மலையாளத்தை நகை நட்டெல்லாம் வீடா இருக்கு. என்னைக்கு எல்லா பயிலும் கம்மியான போறான்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு? வேற என்னவா இருக்கு போது, எல்லாம் நம்ம போத்தி வேலையா தான் இருக்கும். ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்த பல இளந்தாரி பயில்கள் மூக்குல ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் 3 அட்டு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. இவராது எந்திப்பாரா இல்ல இவரும் மூக்குல தான் அடி விடுவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்புள்ள பயலுகளாம் பொட்டச்சியில பார்த்து இழுச்சு இழுச்சு பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உடம்புல ஒரு வயலுக்கு திரான் இல்ல, எல்லாம் குறுக்கு சத்த பயலுக. வாரும் போத்தி, என்ன எப்படி இருக்கீங்க? இப்பதான் வாரையலா? நான் வாரது இருக்கட்டும், நீர் இந்த சொல்லி விடலையா? இவருக்கு பொழப்ப இதை வச்சுதான் நம்மள ஓடிட்டு இருக்கு. நான் என்ன அந்த ஊர்க்கார பயலு மாதிரி கலவங்க செய்தேன்? தேட இருந்தா முட்டி எந்திக்க சொல்லு. நம்ம நினைச்ச மாதிரியே தம்பி மாரியப்பன் மண்ணக்க விட்டாரு. போத்தியோட கல்லா நிறைஞ்சிக்கிட்டே இருக்கப்பா. என்ன இளவட்ட எந்திக்க முடியலையா? யாரு இவன்? கல்யாணமான 5 வருஷத்துல 6 குட்டி எண்ணி போட்டிருக்கான். இவன் உம்மகனுக்கு இளவட்டமா தெரியுதானா? நீர் இளவட்டம் தானே, முடிஞ்சா முட்டி எந்தியும். யோ, என் சார்பா என் மாப்பிள முட்டி எந்திருப்பான் பாருமியா. அட நீ வேற சும்மா இரு மாப்ள. என்ன பட்டாளம் பயப்படுது? பயமா? பிறகு சொன்னக்கும் இறங்க வேண்டியதானே. அடுத்து யாரே இளவட்டன்னு சொல்லி ஊருக்குள்ள அலையுது. முட்டி எந்திரிச்சிட்டா எல்லாம் உமக்கு தான். ஆஹா, மிலிட்டரியில களத்துல இறங்குது. போத்திக்கு சரியான போட்டி தான். போத்தி பாத்து, கூட்டத்துல மூக்கு உடஞ்சிட போகுது. போற போக்க பார்த்தா முட்டி எந்திரிச்சிடும் போலயா? மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ண கவி கிடக்கான். இவன் தான் நட்டமா இருந்த போறானாக்கும். போத்தே உங்க கோணத்தை அவுத்து கொடி ஏத்துதானே இல்லையான்னு பாரு. கோமணத்தையே என் கொடியில தாடா கட்டிருக்கேன், என் கொட்டுக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் மிலிட்டரிக்காரன் தாயா சொல்லி அடிச்சுட்டானே. சிறுக சிறுக சேர்த்ததெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறாங்களே. இதுதான் பூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுங்குது. ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடே. எடுபட்ட பய, உருப்படாத பய, களவாணி பய, விளங்காத பய கூட சேராதன்னா கேட்கானா? மாப்பிள்ள கிளவி சாடமடையா என்னத்தான் வைதா. ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு அலையத பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்புடா போவல. ஊர்க்கார பய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இந்த வந்துருச்சு நட்டு வக்காளி கொடுக்கு. கிளவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா அண்ணே வந்திருக்கானோ நாட்டுக்கோழி எடுத்து கொண்டாந்துருக்கேன். ஏன் முட்டா பையல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தன்னைக்கே கவுச்சியா திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிரும் பாத்துக்காமா. அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கல. வளர்ந்ததும் பருத்ததும் தான். கடலு நம்ம கோயில் சாவல எவனா பிடிச்சிட்டு போயிட்டாம்ல. எந்த தேவடா பயலா, எந்த பலாட்ற பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவான். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவல கலவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேறியா? சாமி ஊத்தான் இருமையா. விடுறா மாப்பிள்ள விடுறா, கொன்னாப்பாவும் தின்னா தீரும். ஏயோ அந்த பய கூட சேராதையா. கேரளாவுக்கு போய் களவாணி பய களவாண்டுகிட்டு தெரியுதான். எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான். அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல அப்பதா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, சொன்னா சரின்னு கேளு. என்ன உன்னத்த ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்ன விவரம்? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உதவாக்கற பய ஒட்டு கேட்கதா பாரு. கட்டையில போற காலத்துலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது. நீங்க வேணும்னா ஒன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் சொன்னா இங்க கேட்காம. மாப்பிள்ள சாமி கோயிலு பிரதோஷம் பிரசாதம் பிரசாந்திங்கிற மூஞ்சிய பாரு. வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ளதான் இருந்தேன், ஒன்னதான் ஆளை காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்ள? அதுவா நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அது பக்கத்துல. அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான்.
அப்பைக்கப்போ இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஒரு ரூபாயிலும் திருந்ததுக்கு வழியாக காணும். ஆமாம், திடீர்னு என்ன மாப்பிள்ள கேரளாவுக்கு? அங்கே ஒருத்தர் பணம் தரணும், வந்து வாங்கி கிடைச்சுனார். அதான் என்ன செந்தூர் எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கும்ப்பா. சரி சரி. மாப்பிள்ள இவங்க கூட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி மாப்பிள்ள. அறிவு இருக்கணும் கொஞ்சம். அது பொருளை வச்சு தண்ணி அடிக்கலாமா? பொருளுங்கடா. வெளியே மட்டும் எப்படில மாட்டினா? சுவர்லேருந்து நானும் அவனும் ஒன்றா தான் குதித்தோம். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ளே ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். 3 பேரும் கிளம்புங்க, ஊரில் வச்சு பார்த்துக்கலாம். காலை 5 மணிக்கு டிஎஸ் பேரிஸ் போண்டிருக்கு. ஏன் வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? கேட்டதான் கொடுப்பியா? ஆர்சி புக் அடியா? முதல்ல மரியாதை பேசு. என்ன வாப்போங்கிற? அதை நான் பார்த்துக்கிட்டேன். நான் என்ன உங்க வீட்டில் மாடு மேய்க்கனா? டேய் விட்றா. நானும் மிலிட்டரிக்காரன் தான். இப்போ நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன்? யோ மாரிராஜ் ஐயா, இந்தாங்க, போங்க போங்க போங்க. வணக்கத்தான். யோ மாரிராஜ், அந்த பேக்கை செக் பண்ணிரா. யோ வண்டியை நிறுத்தியா? வண்டியை நிறுத்துங்க. என்ன மாப்பிள்ள இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரிய? சும்மா பக்கத்தில் போயிட்டு வரான் தான். வெறும் துணி தான் இருக்கியா? என்னதான் செஞ்சாலும் பண்ணுதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். மாட்டுது அன்னைக்கு தான் தெரியும். கிளம்பு. சரி, காலைல பார்ப்போம். சரி மாப்பிள்ள. அப்பதா
மாப்பிள யாரா மாப்பிள? ஊர்க்கார பையன்லாம் சொன்னான். ஏன் எங்கள் அப்பத்தா கூட சொல்லுச்சு, களவாணி பைய கூட என்னடா சகவாசம். அவங்க பேச்செல்லாம் மீறி உன்னை நம்பினதுக்கு என்னையும் களவாணி பையலாக்கிட்டல. செத்தவன் பொண்டாட்டி கண்ணில் இன்னும் ஈரம் கூட காயல. அதுக்குள்ள அவன் கொள்ளையடிச்சு எனக்கு கூறு போட போயிட்டியே. இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழுவ போற? ஒன்னா இருக்கவனுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுக்குறேன். மண்ணிடாது. கூட இருக்கவனை எல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தடா போடுங்க போற? நல்ல வேலை நகை நட்டு நான் சேர்த்து வைக்கல. இல்லைன்னா அதுக்காக என்னையே நீ கொண்டாலும் கொண்டிருப்ப. ஐயோ ஐயோ என்ன மன்னிச்சிருடா மாப்பிள. தெரியாம பண்ணிட்டேன்டா. கொடுங்குங்கிறவன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பான்னு நினைச்சேன்.